வந்திருக்க பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். படம் பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த படத்தை வந்து தேட்டர் நல்லபடியாக கொண்டு நம்புகிறேன், ஆசைப்பட்றேன். இந்த படத்தை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த படங்கள் வந்து இன்னும் பப்ளிஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். அக்கரன் ஒரு க்ரைம் த்ரில்லர் ஃபிலிம் கம்மிங் May 3 ரிலீஸ் ஆகுது. நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதும் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட ஆதரவும் எங்கள் படத்துக்கு வேணும். May 3 ரிலீஸ் ஆகுது. MS பாஸ்கர் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. குன்றன் ப்ரொடக்ஷன்ஸ் கார்த்திக் அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண தமிழ் ஸ்டூடியோஸ், தமிழ் சினிமாஸ் அண்ட் சிவானி ஸ்டுடியோஸ். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து அக்கரன்கிற ஒரு படத்தை May 3 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லாம் ப்ரீவியூ பார்த்துருக்கீங்க. உங்களுடைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் இந்த படத்துக்கான பலம். நிறைய எதிர்பார்க்குறோம் உங்கள்கிட்ட. நன்றி. எல்லோருக்கும் வணக்கங்க. படத்தை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து குன்றம் ப்ரொடக்ஷன் சார்பாக நம்ம தமிழ் சினிமாஸ் மற்றும் சிவானி சினிமா எல்லோரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். இதை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் தேட்டருக்கு கொண்டு வந்திருக்கோம். தேட்டருக்கு வந்தாலும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் பண்ணியிருக்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிப்புன்னு தெரியாத அளவுக்கு என்ன அளவு பர்ஃபார்ம் பண்ண முடியும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். புதுப்பட டைரக்டர் அருண், அவரோட ஃபஸ்ட்டு படம் இது. ஸோ உங்களோட ஆதரவும் உங்களோட நீங்கள் போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்குற விதமும் எங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆகாஷ் பிரேம்குமார். இப்போ தான் அக்கரன் படத்தோட ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு வெளியே வரோம். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸுமே ஓரளவுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப டைட்டான ஒரு செகண்ட் ஹாஃப். இதுக்கு முன்னாடி பத்திரிகையில் ஒர்க் பண்ணதுனால நானும் ரிவ்யூவர் மாதிரி பேசுகிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த மூட் செட் பண்ணுறதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட டைம், டைரக்டர் அருண் ப்ரோ எடுத்துக்கிட்ட டைம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் டெஃபினட்டாக ஒரு நல்ல மெசேஜ், அதே சமயத்தில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி எமோஷனல் கனெக்ட் வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஸ்மால் ஃபிலிம்ஸை நீங்கள் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். இத்தனை நாள் பண்ணியிருக்கீங்க, இதையும் பண்ணுங்கள். May 3 இந்த படம் அமிட்ஸ்ட் லாட் ஆஃப் காம்படிஷன் நிறைய படங்களோட ரிலீஸ் ஆகுது. பட் நீங்கள் எழுதுகிற சின்ன சின்ன குட் வேர்ட்ஸ் அபவுட் த ஃபிலிம் தான் இந்த படத்துக்கு அதிக ஸ்க்ரீன்ஸும் பெட்டர் ரிவ்யூஸும் கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஜென்யூனாக ஏதாவது விஷயம் தோணுச்சுன்னா, பாசிட்டிவாக எழுதணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக எழுதுங்க. சின்ன சின்ன தப்புகள் இருந்தால் அடுத்த படத்தில் கண்டிப்பாக திருத்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்கே வந்ததுக்கு எனக்கு பெருசாக பேச தெரியாது. ஸோ படம் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். தென் உங்களுடைய சப்போர்ட், மீடியாவோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நல்ல ப்ரமோஷன் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இந்த அக்கரன் திரைப்படத்தை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு தமிழ் சினிமாஸ் அண்டு சிவானி ஸ்டுடியோ 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு இதை வந்து தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நிறைய படங்கள் பார்த்தோம். ரிலீஸுக்கு வரணும், ரிலீஸுக்கு படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நிறைய படம் பார்த்தோம். அதில் எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண படம் இது. டெக்னிக்கலாகவும் அந்த ஸ்டோரி டெல்லிங்கு, அதேமாதிரி கிளைமேக்ஸில் ஒரு சொன்ன விஷயம், அதேமாதிரி ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒரு பர்ஃபெக்ஷன் தெரிஞ்சுது. அது எங்கள் கம்பெனிக்கும் எங்கள் நிறுவனத்துக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனை கொடுக்குங்கிற நம்பிக்கையில் இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்குறோம். எங்களுடைய இது எப்படின்னா, ஒரு பிறந்த குழந்தை வந்து தவழும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த குழந்தை நடக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் சினிமாவில் பல காலங்கள் பயணிச்சிட்டோம். இது வந்து எங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை எழுந்துச்சு நடக்கும்பொழுது என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தோடு இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். பெரிய பெரிய ஆக்டர்ஸு, பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, பெரிய தயாரிப்பாளர்கள், அவங்களுக்குலாம் நீங்கள் நல்ல சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. நாங்கள்லாம் இப்போ தான் அப்படியே விதையாக வந்து சின்னதாக அப்படியே முளைச்சி வெளியே வந்துட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவும் அன்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் அந்த ஆதரவை கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் மீடியா ஃப்ரெண்ட்ஸை எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். சினிமா வெற்றிங்கிறது இப்போ மிக சிரமமாக இருக்குது. ஓகே,
சினிமா வெற்றிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதில் சினிமாவை ஜெயிக்க வைக்கிறது உங்களோட கடமை. படம் எடுக்கிறது தான் எங்களோட ஒரு சின்ன வேலை தான் இது. அதை வெற்றி பெற வைங்க. எல்லா சினிமாலையும் சிறு சிறு குறைகள் இருக்கும். அந்த குறைகளை தவிர்த்துட்டு அந்த குறைகளை சொல்லி காட்டுங்க. ஆனால் நிறைய பேசுங்க. படம் கண்டிப்பாக ஜெயிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இதில் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். இதில் ஒரு வரிகள் வந்திருக்கும். வினை விதைத்தவன் வினையை அறுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வரி எழுதியிருப்பேன். அதோட வரியோட தாக்கம் தான் அந்த படமாகவும் அமைஞ்சிருக்கு. ப்ரெஸ் பீப்புள் முதல்ல எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோ பெரிய படங்கள் மத்தியில் மே 3ஆம் தேதி எங்களோட படத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மாபெரும் வெற்றி அடைய வைக்கணும். எல்லாருக்கும் நன்றி. படம் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பட்ஜெட் தான், ஒரு 15 டேஸில் எடுக்கப்பட்ட படம் தான். பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருமே தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு ஆல். இந்த இடத்துல எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு நாங்கள் எல்லாருமே எங்கள் டீம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சார் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். அவங்களுடைய கூட நாங்கள் நடிக்கிறதுக்கு ரொம்ப இந்த படத்தில் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். காரணம் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. எல்லாருமே யங் ஜென்ரேஷன்னாலும் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு லேர்ன் பண்ண எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தது சார் கூட பண்ணுறதுக்கு. சார் இந்த இடத்துல இல்லாட்டாலும் சாருக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தெரியும். அவர் வந்து ஃபாரினில் இருக்கார், இப்போ ஷூட்டிங்கில் இருக்கார். ஆமாம், அது ஃபஸ்ட்டு சொல்லி தான் போனார். ஆமாம், இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். நாங்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அப்போ சொன்னார் ஃபாரின் அந்த கண்ட்ரி உகாண்டா சம்திங் சொன்னார். அங்கே போயிருக்கேன் நம்பி வர முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ உங்கள் ஆசீர்வாதம் எங்கள் வேணும் அப்படின்னு எங்கே ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னார். நம்பி தான் போகிறோம். இந்த வாரம் வந்து நாளைக்கு வந்து பில்லா, அப்புறம் வந்து தீனா படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பெரிய படம் வந்து அரண்மனை 4 ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு எப்படி தேட்டர் கிடச்சிருக்கு? ஏன்னா இப்போ வந்து சிச்சுவேஷனில் வந்து சின்ன படங்களுக்கு வந்து தேட்டர் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கு? 70 அந்த மாதிரி கிடச்சிருக்கு. 70 இன்னும் இன்க்ரீஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறோம். அது இப்போ சார் ஒரே நிமிஷம் தான் நண்பருக்காக நான் சொல்லிடுறேன். இல்லைண்ணா சார், இப்போ நிறைய படங்கள் வருது தான், அது இல்லைன்னு சொல்லலை. இப்போ எப்படின்னா நீங்கள் ஒரு காமனாக சிந்திச்சு பாருங்கள். எல்லா சூழல்கள்லையும் சின்ன படங்களும் வருது, பெரிய படங்களும் வருது. போன வாரம் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு, கூடவே சின்ன படங்களும் ரிலீஸ் ஆச்சு. என்ன விமர்சனம், மக்கள் மத்தியில் என்ன எதிர்பார்ப்பு, என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதேமாரி எங்கள் படத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நாங்கள் வரோம் உள்ள. மேக்ஸிமம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், உங்களுக்கு படம் எப்படி இருக்குது. இல்லை பிரதர், நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களுக்கு தேவை. ஓகே 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 இல்லை அந்த நம்பிக்கை தான். நாங்கள் என்ன கேட்குறேன்னா, எம்எஸ் பாஸ்கர் வச்சு ஏன் இந்த படத்தை வந்து பண்ணணும், அது ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா, நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க குஸ்தி வாத்தியார், நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைட் பண்ணுறதுன்னா அது ஓகே. சரிங்களா, இது மாதிரி படம் நிறைய படம் வந்துருக்கு. சரிங்களா, ஏன் இந்த மாதிரி படத்தை வந்து திருப்பி எடுக்கிறீங்க? இல்லை நான் டிஸ்ட்ரிபியூஷனாக சொல்லிட்டேன், டேரக்டராக நீங்கள் பேசுங்க சார். சொல்லுங்கள் ப்ளீஸ். ஏன் இது மாதிரி எடுத்தீங்க? இந்த மாதிரி எந்த படம் சார் வந்து? இப்போ வந்து இல்லை நான் ஆக்சுவலி எப்படி சூரன்லாம் அது மாதிரி தான் சார் படம். ஓகே. சரிங்களா, நிறைய படம் வந்து பெண்ணை வந்து அவங்க பொண்ணை வந்து கொலை பண்ணுவாங்க, அப்பா வந்து போய் பழி வாங்குவார், ஹீரோ போய் பழி வாங்குவார். ஸோ அது மாதிரி நிறைய படம் வந்துருக்கு. இல்லை ஹீரோ பழி வாங்கலையே சார். சார் புரியல. ஹீரோ யாரையும் பழி வாங்கலையே சார். அவங்க வந்து முடிவெடுக்க தானே சார். இப்போ அவர் அங்கே தப்பிக்கணும் முயற்சி பண்ணுறாரு, அவரே வந்து எதார்த்தமாக ஆக்சிடென்ட் ஆகிறாரு. அந்த பசங்களும் அதே மாதிரி அவங்க வந்து வழிப்பறி பண்ணுறாங்க, அவங்க ஆக்சிடென்ட்ஸ் ஆகுறாங்க. ஹீரோ யாரையும் பழி வாங்கலையே, அவங்க எடுக்கிற முடிவு அவங்க பண்ணுறாங்க, அவ்வளோதான். திருப்பி கொடுத்தாரு வரல, அதை திருப்பி கொடுக்குறாரு. இல்ல விரல வெட்டுறதுல வந்து பழி வாங்குறது கிடையாது. இல்ல பழி வாங்குறது இல்ல சார். நான் சொல்ல ஆக்சுவலா அவர் வந்து அவர் பொண்ணு இறந்ததுக்கு யார் காரணம்னு அவருக்கு தெரியல. முதல்ல இது சமூகத்துக்கு ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டர். வந்து நீட்டு தேர்வுக்காக இப்போ அந்த சீசன் வரதுனால ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பணம் வந்து வியாபாரமாகக்கூடாது, படிப்புன்றது வியாபாரமாகக்கூடாது. அது ஒரு மெயின் கான்செப்ட். ஒரு பொண்ணு மேலே பாசமாக இருக்க ஒரு தந்தை, பொண்ணு வந்து எதனா ஆயிடுச்சுனாக்கா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து விட்டுறாங்க. அது யார் பண்ணால் அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு எதுக்கு, நமக்கு அந்த தைரியம் இல்லை, பணபலம் இல்லை, அது மாதிரி ஒரு எண்ணம் வருது. அது மாதிரி இல்லாமல் எம்எஸ் பாஸ்கர் ஆல்ரெடி சொல்லியிருப்பார் ஒரு பேட்டியில் கூட, அந்த மாதிரி யாரும் இல்லாமல் பொண்ணுக்கு எதனா ஒரு ஆச்சுனாக்கா பொண்ணை முதல்ல நம்ம பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ இருக்கிற சமுதாயத்தில் நிறைய சோஷியல் மீடியாஸ் நிறைய வளர்ந்துட்டு வர நேரத்தில் நிறைய தவறுகள் அங்கே நடக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது பொண்ணை நம்ம கண்காணிக்கணும். முதல்ல தவறுகள் நடக்கும்போது அதை தட்டி கேட்கணும். அந்த மெத்தடில் தான் இவர் டைரக்டர் எடுத்திருக்காரு. நீட் தேர்வுக்கு வந்து பணக்கார பசங்க படிக்கிறாங்கன்னு சொல்றீங்க,
இது அரசாங்கத்துக்கே ஒரு கேள்விக்குறியான வார்த்தை இல்லையா? இல்லை அப்படி போல சார் நான் 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி கதை சொல்கிறாங்க. இல்லை நீங்க சொல்லிருக்கீங்க படத்துல நான் இல்லை சார். படம் ஃபுல்லா பார்த்தேன். ஓகே. என்னன்னா நீட் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே கிளாஸ் போறாங்க. அவங்க எல்லாம் பணக்கார பசங்க தான். அவங்க கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு இல்லை சார், டிரைவிங்ல 2 சப்ஜெக்ட் மாற்றி மாற்றி ஒரு ஸ்டோரி சொல்லுவோம். அந்த 2 ஸ்டோரியில் எது உண்மை அப்படின்னு அலசி ஆராயறது அவங்க கேரக்டர். அப்படின்னும்போது இது பொய் தான். அப்ப நீட் தேர்வு இல்லை அவர் செக் பண்ணலையே, அவரை செக் பண்ணலையே. இல்லை இது வந்து 2 அரசியல்வாதிகள் வந்து அவங்க கவுன்சில் ஆகிறதுக்கு பணம் தேவைப்படுது. அதுக்கான ஒரு பொய்யான ஒரு இதுதானே தவிர ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அதை சொல்லியிருப்பாங்க. இன்னொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்திருக்காது. ஸோ பொய்யா பணம் வாங்குறதுக்காக அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலான்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த செல்வம் கேரக்டர் சொல்லும்போது அது ஃபுல்லாக பொய்யா சொல்கிறாரு. அவர் இன்னொரு கேரக்டர் ஆகாஷ் அவர் பேசும்போது மட்டும் தான், அந்த அர்ஜுன் பேசும்போது மட்டும் தான் உண்மை வருது வெளியே. ஏன் சார் அப்படி ஒரு ரத்த வரி ஏ சார் தெரிக்குது ரத்தம்? இல்லை அப்புறம் நீங்க கூட சிகப்பு சட்டை போட்டிருக்கீங்கல்ல, நம்ம படம் நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். ஏன் அப்படி ஒரு ரத்த வரி? இப்போ நானே வீட்டில் கூட்டு போக முடியுமா அந்த படத்துக்கு? இல்லை சார், அதனால பிளரே பண்ணிட்டோம் ஃபுல்லாக. ஆக்சுவலாக சீனே ஒரு கிளைமாக்ஸ் வந்து ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லை. அது வரைக்கும் என்னடா இவர் இந்தியன் தாத்தாவா, சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பயங்கர ஆக்ஷன்ல இருக்கிற MS பாஸ்கர் கரெக்டாக விட சொல்லிட்டீங்க. நான் கிளைமாக்ஸை சொல்லல. ஆனா சரி, ஓரளவு நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறப்ப படத்துல ஏன் இவ்வளவு ரத்த வரின்னு கேள்வி வருது இல்லை? இல்லை அந்த முடிவோட ஃபீலிங் அப்படி தான் சார் இருக்கும். இப்போ இவன் அவனா தெரிஞ்சது முடிவு வந்து அவனே அந்த குற்றமான சில செய்கிறான். இல்லை முன்னெல்லாம் சென்சார்ல இப்படி தெரிக்க கூடாது, அப்படி பீச்சி அடிக்க கூடாதுலாம் இருந்தது. இல்லை சென்சார் பண்ணி தான் சார் படம் வந்திருக்கு. தெரியுது, பண்ணி தானே எங்களுக்கு போடுறீங்க. ஆமாம். எப்படி அது இல்லை அது ஆக்சுவலி வந்து அது என்ன அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஷார்ட்டை மாற்றிருக்கோம். இப்போ ஆக்சுவலி நான் வேறு மாதிரி வச்சுருந்தது, இது தேட்டருக்கு வருது அப்படின்றனால நாங்கள் ரீஷூட் பண்ணி நாங்கள் மறுபடியும் மாற்றினோம். அது முதல்ல ஆக்சுவலி வேறு மாதிரி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அது வேணா ஆடியன்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏசிட் கிடச்சிரும் அப்படின்னு மறுபடியும் ரீஷூட் பண்ணி சீனை மாற்றிருக்கோம் சார். எக்ஸ்எம்பி மனைவி வந்து மான்கறி சாப்பிட்டாங்கன்னு ஒரு டைலாக் வரும். ஆமாம், அது ஜெயலலிதா டைலாக் மாதிரி இருக்குது. ஜெயலலிதா உங்களுக்கு இருந்தோம் அதிமுக சார் இவரே சார் வந்து இப்போ திமுகலயே முடியல, அதுவும் தானே திமுக உங்களுக்கு மாதிரி இருக்குது. இல்லை அரசியல்வாதி தானே பண்றாங்கன்னு அவரும் சொன்னார்ல. இல்லை சார், ஆக்சுவலி அப்படி கிடையாது சார். கரண்ட் அரசியல்வாதிகள் யார் இருக்காங்க? பிஜேபி திமுக தான் இருக்குது. இல்லை நான் அங்கிட்டு போகவே இல்லை சார். அங்கிட்ட சொல்கிறாங்க சார். இல்லை அது ஆக்சுவலி இது வந்து 2 பேரும் ஒரு பாயிண்டோட கதை சொல்கிறாங்க சார். இது சொல்லும் போது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் தெரியாது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கு தான் ஒரு ரீகட் நான் போட்டிருப்பேன். ரீகட் போட்டு அது ஒரு சொல்யூஷன், அது அந்த சீன் வரவே வராது. எது அது கற்பனை தானே சார் உங்களுக்கு. இப்போ ஒரு கேரக்டர் வந்து ஒரு கற்பனை கதை சொல்லுது, இதனால தான் அவங்க இப்படி பண்ணாங்க, இதனால தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கதையாக சொல்கிறாரு. உங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங் தானே சார். சார் நீட் சம்பந்தமாக பேசியிருக்கீங்க. நீட் சம்பந்தமாக நீங்கள் பேசவே இல்லை. மருத்துவ படிப்பு படிக்கிறா அப்படிங்கிறது மட்டும்தான் பேசுறீங்க. ஆமாம், நீட் சம்பந்தமாக ஏன் பேசல? இல்லை நீட் சம்பந்தம் பேச அதான் சார் சொல்லியிருந்தேன். ஏன் பேசல? இல்லை பேசக்கூடிய விஷயம் தானே. இல்லை நாங்கள் போவே இல்லை. சக்கரை டூவா இல்லை சார். கரெக்டு தானே. இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் தைரியமாக சொன்னீங்க. ஒரு தகப்பன் வந்து ஒரு பொண்ணுக்காக தைரியமாக இறங்கி ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு போறாருங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக பேசுன நீங்கள் நீட்டு சம்பந்தமாக ஓரிரு வார்த்தை பேசியிருக்கணும். அதை ஏன் பேசல? அதான் நீங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 2 சப்ஜெக்ட் கதை சொல்லுது சார். அந்த 2 கதையில் வந்து மாற்றி போய் தான் சொல்கிறாங்க, ஒரே மட்டும் உண்மையாக சொல்கிறாங்க. அதுதான் கதை. தமிழ் சினிமாவில் இது இந்த தமிழ் சினிமா யாருமே எடுக்கல இந்த கதையை. நாங்களும் அந்த கதையை பார்க்கல, புதுசாக காமிக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கீங்க. சரி, ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோரியே வரல, புதுசாக காமிச்சிருக்கீங்க. அதில் என்ன சொல்ல வரீங்கன்னு தான் கேட்குறா போல. ஏன் அதை ஆழமா சொல்லலன்னு கேட்குறாங்க. வாரத்துக்கு இந்த மாதிரி ஸ்டோரியை 100 கதையை பார்க்குறோம். நீட் சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் தானே சார். அதை பேசுவோம் சார், கண்டிப்பாக அடுத்து பேசுவோம் சார். பக்கத்தில் போயிட்டு அதை பேசாமல் இல்லை கண்டிப்பாக அடுத்து பேசுவோம் சார். யார் இதுதான் என்ன இருக்குது, படம் தானே, மக்களுக்காக தானே. கண்டிப்பாக அடுத்து பேசுவோம் சார். நீங்கள் ஒரு சாரா பண்ணுவீங்களா? நிலையான அர்த்தம் சார். சரி நிலையான அர்த்தம், நிலையானவன். ஆமாம் சார். ஓகே சார், எனக்கு ஒரே டவுட். சொல்லுங்கள் சார். கதைக்குள்ளலாம் போகிறது. ஓகே சார். வந்து என்னன்னா இந்த கதைக்களம் எங்கே நடக்குது? ஏன்னா அதுக்கான கிளியரன்ஸே வந்து எங்களுக்கு கொடுக்கல. இங்கேருந்து சென்னை போகிறாரு, சென்னையிலேருந்து இங்கே வராருன்ற விஷயத்தை தவிர்த்து இது வந்து எங்கே நடக்கிற பிளாட்ஃபார்ம் மதுரை நடக்குது சார். மதுரை சப்ஜெக்ட் நடக்குது. மதுரை. ஆமாம். அவங்க மாஸ்டர் ஷாட் வந்து மாட்டு தண்ணி காமிச்சிருப்பேன், திருப்பரங்குன்றத்தை காமிச்சிருப்பேன், எல்லாமே காமிச்சிருப்பேன் சார். ஆமாம் சார். மதுரைன்னு போனால் தப்பு. இல்லை இன்னொன்று சார், இன்னைக்கு மதியம் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷனில் குரங்கு பெடல். ஓகே சார். அதே டேட்டில் வந்து அரண்மனை 4. ஓகே சார். உங்கள் படமும் வருது. ஓகே சார். யாருக்கு அதிகமாக கூட்டம் வந்து உங்களுக்கும் தெரியும். ஓகே சார். ஆல்ரெடி ரத்தனமே கதவு மூடி வச்சுக்கிறாங்க. ஓகே சார். நீங்கள் உள்ளே போகிறீங்க, எப்படி ஓடுவீங்க? ஒரு நம்பிக்கை தான் சார். இல்லை கதை புதுசாக இருக்கிற மாதிரியே நீங்கள் சொல்கிறீங்களா? நம்பிக்கை தானே எப்படின்னு கேட்குறேன். நம்பிக்கை தான் சார். ட்ராவல் பண்ண எல்லாமே அவ்வளோதான் சார்.